வணிகமும் வேளாண்மையும் தென் தமிழ்நாட்டில் செழித்தோங்கிய நிலையில் சில பகுதிகளில் வறட்சியும் தண்ணீர் பற்றாக்குறையும் நிலத்தின் இயல்பாக இருந்தது. மக்களுக்கு அது போதாமையாகவும் இருந்து வந்தது. ஆமாங்க, உண்மைதான். ராதாபுரம் பகுதி ஒரு மலை மறைவு பிரதேசம், ஒரு வறண்ட பகுதி தான். அதனாலதான் இதுல நிறைய கால்வாய்களையும் இன்டர்பேசின் டிரான்ஸ்பர்களையும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொண்டு வந்து இந்த ராதாபுரம் பகுதியை செழிப்பாக்கிட்டாங்க. குறிப்பா இந்த ராதாபுரம் கால்வாய் வந்த பிறகு இந்த ராதாபுரம் பகுதி நிலத்துல முப்போகம் விளைஞ்சிருக்கு. ஆனா சமீப காலமா இந்த ராதாபுரம் கால்வாய், கஞ்சிப்பாறை அணைக்கட்டு, அனுமன் நதி, இந்த அனுமன் நதி துணை வடிநில பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இதெல்லாம் அப்படியே பராமரிக்கப்படாம கிடப்புல போட்டாச்சு. இந்த சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நீர் ஆதாரங்களை முறையா பராமரிக்காததுனாலையும் நிர்வாக சீர்கேடுகள்னாலையும் தான் இந்த பகுதியில விளைச்சல் குறைஞ்சிச்சு, இந்த பகுதி வறட்சி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராதாபுரம் பகுதி வறட்சி பகுதி இல்லை, அதையெல்லாம் நீக்கி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, இது செயற்கையா சமீப காலமா வறட்சியை உருவாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க.